27 டிசம்பர் 2024 பார்த்தோன்னா இந்த நாசா சில்லின்ற ஒரு இடத்துல ஒரு புது ஆஸ்ட்ராய்டை பார்த்துருக்காங்களாம். அது வந்து நம்மளோட பூமியோட ஆர்பிட்டை நோக்கி வந்துட்டு இருக்குன்றாங்க. ஜனவரி மாதம் பார்த்தோன்னா ஒரு 1.2% பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படியே வந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து 2032க்குள்ள பூமியை வந்து இடிச்சிரும் அப்படின்றாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா நார்மலாக ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளோட ஆர்பிட்டில் சுற்றிட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் இது என்ன ஆகும்னா சுற்றிக்கிட்டே இருந்து நம்ம எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம எர்த்தை நோக்கி வரும்போது தான் பார்த்தோன்னா நம்ம இடத்துல எங்கேயாவது வந்து இடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டெய்லியும் அவங்க செக் பண்ணுறதுல என்ன சொல்கிறாங்கன்னா இதோட பர்சன்டேஜ் இம்பேக்ட் பர்சன்டேஜ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ முன்னாடி அதிகமாக இருந்தது, இப்போ பார்த்தோன்னா ஒரு 1.5% தான் பூமியை நோக்கி இடிக்கும் அப்படின்றாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து வெடிச்சதுன்னா இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னா ஒரு 8 மெகாடன் ஆஃப் TNT வெடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஹிரோஷிமா பாம்பை விட 500 டைம்ஸ் வந்து இது அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில் எங்கெல்லாம் இடிக்கும்னு ஒரு 6 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஈஸ்டர்ன் பெசிபிக் ஓஷன், நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சவுத் ஏஷியா, அட்லாண்டிக் ஓஷன், அரேபியன் சி. ஸோ இந்த 6 இடத்துலலாம் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எங்கே இடிக்கும்னா இந்த சொன்ன ரீஜியனில் பார்த்தோன்னா ஒரு 7 மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டிஸ் இருக்கான். அதில் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது என்னென்னா இந்தியாவிலே பார்த்தோன்னா மும்பை, கொல்கட்டாவில் இடிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க.